பேட்டைக்காரன் யாராலையும் வைக்க முடியாத காரணம் இருக்கிற 3 பேர். துரை திருப்பரங்குன்ற பார் வச்சு கட்டிட்டு இருக்கான். பேட்டைக்காரன் சேவல் ரெடி பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறதுலாம் கருப்பு. எந்த பந்தயம் இருந்தாலும் பேட்டைக்காரனுக்கு களத்தை பறக்க விடுறான். அவன் ஜாக்கியா நின்று சண்டையில் கொடுத்தது இல்லை. ஐயோ சண்டையில் அடிக்கிற பேட்டைக்காரன் சேவல் சத்தியம் பண்ணி அடுத்த தயார் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது தான். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இமேஜெலாம் வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையான இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 பேர் தனித்தனியாக இருக்க மாதிரி இமேஜஸாக ஆஃப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி அதோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்காதவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போடுறேன். இப்போ இந்த 4 இமேஜை எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இப்போ இந்த மாதிரி இமேஜஸை ரெடி பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரே சைஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் அந்த தம்ப்லைன் சைஸ். ஸோ இந்த சைஸில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ண போகிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் எல்லாத்தையுமே இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்க இமேஜில் இந்த சைஸில் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்க ஃபுல்லாக இந்த மாதிரி சைஸில் இந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் போகிற மாதிரி இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எப்படி நாம் இந்த மாதிரி யூடியூப் சைஸுக்கு மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண சைஸில் இருந்து நம்மளை மட்டும் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த பர்சனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தான் 2வது ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த மாதிரி இருக்க சைஸில் இருக்கிறத எப்படி நாம் அந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எப்போயும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஹைபிக் அப்படின்ற இந்த ஆப்பை எடுத்துக்கலாம். இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஆப்புக்கான உங்களுக்கு ஃபுல் டியூட்டோரியலும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து இந்த இதை ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த குரூப் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எதையும் கிராப் பண்ணலாம் தேவையில்லை. இந்த கீழே இருக்க ஏஏ எக்ஸ்பேண்ட் அப்படின்ற மட்டும் டச் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இழுத்து விட்ற மாதிரி சைஸ் வந்துருக்கும். இதை வந்து என்ன பண்ணால் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க இந்த ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இதுக்காக நீங்கள் போய் VPN இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலாம் தேவையில்லை. இந்த ஆப்பை சும்மா நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆப்பில் இதை விட இன்னும் நிறைய ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ இந்த 3 இதில் நமக்கு இந்த கீழே இருக்கிறது கை கால் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம பாதி அளவு தான் கிராப் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜே ஓகே. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை கிராப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3:2ன்ற ஒரு சைஸ் இருக்கா, அந்த சைஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டவுன்லோடை கொடுத்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறது, அதுக்கு தேவையான ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் எப்பயும் போல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எல்லாமே நானே கொடுத்துட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே சேர்த்தே நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜஸை மட்டும் மாற்ற போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜாக கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பர்சனோட நேமை தான் நான் அந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நேமை டைப் பண்ணணும். இதில் 2 டெக்ஸ்ட் இருக்கும். இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து அந்த டைலாக்கோட இது டெக்ஸ்ட் தான். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு கீழே இப்போ நான் அந்த நேம் கொடுத்துருக்கேன் பதிலாக அந்த ரெட் கலரில் அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு இந்த இடத்துல எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் நல்லா நோட் பண்ணிங்க. கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த மேலே டிக் ஆப்ஷனை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸை வந்து நான் ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கடுத்து பண்ணுறதா நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல 4 பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 4லையுமே இப்போ நாம் அந்த 4 பேருக்கு சேர்த்து நான் கட் பண்ணி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா,
அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஓப்பன் ஆனதுமே இப்போ ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண ஆட் ஆயிரும். இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிறது மட்டும், ஸோ அதே மாதிரி அந்த இமேஜ் கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ், ஸோ இதே மாதிரியே அந்த இடத்துல அந்த 4 இமேஜுமே, அதாவது நீங்கள் யாரோட ஃபோட்டோ 4 பேர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜஸ் இந்த மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த சைடு தான் நம்ம ஒருத்தர் இமேஜாக தனித்தனியாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜுக்கிலே நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமை டச் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு இந்த நேமுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் யாரோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிங்களா, ஸோ அவங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிட்டு இந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வெறும் பேக்ரவுண்டு மட்டும் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல தான் நம்ம அந்த யூடியூப் சைஸில் கட் பண்ணி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த மாதிரி யூடியூப் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க இந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இதே இமேஜில் நம்ம பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்து வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம அதுக்கு அடுத்து ஆட் பண்ணாமல் இதிலிருந்து பேக்ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்க இந்த PNG இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆகி இந்த இமேஜ்லேருந்து அப்படி இந்த பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வேறு லெவலில் ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து மீத இருக்க எல்லாமே. அடுத்து என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இந்த மாதிரி சிங்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் இதில் ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதும் அடுத்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா அதே மாதிரியே தான் இந்த சைடும் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அந்த யூடியூப் சைஸில் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ இந்த இமேஜ்லேருந்து கட் பண்ண இந்த PNG இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பாதி அளவு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரியே லாஸ்ட்டில் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கும். இதையும் கரெக்டாக அதே மாதிரியே பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.